கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் மிகப்பெரிய சாபமே இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நீங்கள் மற்றவர்கள் அழும்போது ஓடி போய் அவர்களின் கண்ணீரை துடைத்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கென்று ஒரு நாள் வரும் பொழுது யாரும் உங்கள் கூட இல்லாமல் போனதுதான் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் ஒரு வழியாகவே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க கண்ணீரையும் துடைத்திருப்பீங்க, அவர்களின் மனப்பாரத்தையும் நீங்கள் தாங்கவும் செய்திருப்பீங்க. அவர்களுக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது சில மனிதர்கள் வாழ்க்கையில், ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், காதலன் காதலியாகவும் இருக்கலாம், நண்பர்களாக கூட இருக்கலாம், அவர்களின் வாழ்க்கையில நீங்க எப்பொழுதுமே கூடவே இருந்து அவர்களுக்கு எது வேண்டுமோ அனைத்தையுமே நீங்க செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வந்து உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாக கொட்டிய போது அதை இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனிதர் கூட கவனித்திருக்க மாட்டாங்க. கண்டும் காணாமல் கடந்து சென்ற மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருந்திருப்பாங்க. நீங்கள் சோகமாக முகமாடி அமர்ந்திருந்த போது அல்லது உங்களுடைய குரல் தழுத்தழுத்த போதோ உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களின் சுயநலத்தினால் குறியாகவே உங்கள் மீது இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருந்திருப்பாங்க. உனக்கு என்னாச்சு என்ற ஒற்றை வார்த்தைகள் கூட உங்களை அரவணைக்க ஒரு கையும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்காது. எல்லாருமே இருந்து நீங்கள் அனர்த்தியாக நின்று கண்ணீர் வடித்த அந்த தருணங்கள் உங்களை இந்த மனிதர்களின் மீது ஒரு பெரிய ஒரு வெறுப்பை அள்ளிக்கொள்ள வைத்திருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களுடைய வாழ்க்கையில அள்ளி தெளித்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில விட்டு சென்றாலும் மறக்காத சில நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் சில சூழ்நிலைகளின் கட்டாயத்திற்காகவோ அல்லது உங்களின் சுயமரியாதையை காத்து கொள்ளவோ சில மனிதர்களை அல்லது சில இடங்களை விட்டு விலகி நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் அந்த சில விஷயங்கள் உங்களுக்காகவும் மட்டும் கிடையாது, மற்றவர்களின் நலன் கருதியும் நீங்கள் அந்த ஒரு இடத்தை விட்டு சூழ்நிலைகளுக்காக கட்டாயத்தினால் நீங்கள் விலகியும் வந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளி உலகத்திற்கு நான் அவர்களை மறந்துவிட்டேன், எனக்கு இப்போது எந்த பழைய நினைவுகளும் இல்லை என்று நீங்கள் காட்டிக்கொண்டாலுமே நீங்கள் விட்டு சென்ற அந்த பழைய நினைவுகள் இன்றும் உங்களை விட்டு மறையாமல் உங்களுடைய நிழல் போல உங்களை பின்தொடர்ந்து கொண்டே தாங்க இருந்து கொண்டிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் பட்டு தெரிந்து கொண்ட சில விஷயங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பாடல், ஒரு குறிப்பிட்ட இடம் அல்லது அவர்கள் பயன்படுத்திய ஒரு பொருள் என எது உங்கள் கண்முன்னே வந்தாலும் உங்களின் இதயம் ஒரு நொடி தம்பித்து போய் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த நினைவுகளை உங்கள் மனதின் ஆழமான பெட்டிக்குள் போட்டு பூட்டி வைத்திருந்தாலும் நள்ளிரவு நேரங்களிலோ அல்லது நீங்கள் தனியாக இருக்கும் போதோ அந்த பெட்டி தானாக திறந்து கொண்டு உங்களை மீண்டும் மீண்டும் அந்த பழைய வலிக்கே உங்களை கூட்டி சென்று கொண்டே தாங்க இருக்கும். அந்த வலிகளும் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் ஆறாத ஒரு காயங்களாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எப்பொழுதுமே அமைதியாக நல்ல ஒரு குணம் கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட காயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். கடகம் என்பது சந்திரனின் குளிர்ச்சியான ஒரு ஆதிக்கம் பெற்ற ராசி என்பதால் உங்களுக்கு பிறவியிலேயே ஒரு மென்மையான இலகிய இதயம் அமைந்திருக்கும். அடுத்தவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்தால் உங்களால் தாங்கவே முடியாதுங்க. சாலையில் ஒரு பிச்சைக்காரனை பார்த்தால் கூட உங்களுடைய கண்களானது கலங்கிவிடும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனம் கொண்டவர்கள் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களின் மென்மையான இதயம்தான் உங்களுக்கு பெரிய ஒரு சாபமாகவே மாறியிருக்கும். அடுக்கடுக்கான காயங்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். யாரெல்லாம் நீங்கள் பாவமாக பார்த்தீர்களோ அவர்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கை போக போக அவர்கள் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருப்பாங்க. உங்களின் இந்த சாதுவான குணத்தை தெரிந்து கொண்டு உங்களை சுற்றி உள்ள சுயநலவாதிகள் உங்களை மிகவும் எளிதாக ஏமாற்றியும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. நீங்கள் கோபப்பட மாட்டீங்க, பழி வாங்க மாட்டீங்க என்ற தைரியத்தில் உங்களை காயப்படுத்தி கொண்டே சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருப்பாங்க. நாம் ஏன் இவ்வளவு பலவீனமான இதயத்தோடு பிறந்தோம், மற்றவர்களைப் போல நமக்கு ஒரு கல் நெஞ்சம் இருந்திருக்க கூடாதா என்று நீங்கள் உங்களையே நொந்து கொண்ட தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக நீங்கள் தெரிவிக்கவும் ஆரம்பியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய நபர் வருவார். அவர் உங்களுக்கு ஒரு ஆதரவை தருவார். அது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்கும்.
உங்களின் மிகப்பெரிய ஒரு ஏக்கமே உங்களின் மனப்போராட்டங்களையும் உங்களின் தவிப்புகளையும் ஒரு குழந்தையைப் போல கேட்டு உங்களை அரவணைத்துக் கொள்ள ஒரு ஆத்மார்த்தமான ஜீவன் இல்லையே என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய ஏக்கங்கள் என்ன தெரியுமா? நம்ம எத்தனையோ மனிதர்களுக்கு உதவி செய்து கொடுக்கிறோம். இருந்தாலுமே நமக்குன்னு ஒரு மனிதன் நமக்கு என்ன ஆனாலும் ஒரு சிறிய கஷ்டங்களோ பெரிய கஷ்டங்களோ எனக்காக அவன் வந்து நிற்கவில்லை என்றாலுமே எனக்காண்டி அவன் ஒரு வார்த்தை பேசினால் போதும் என்ற ஒரு ஏக்கங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் உங்களுக்கு இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வராமல் இருப்பார்கள். ஆனால் இனிமேல் உங்களின் இந்த நீண்ட நாள் இயக்கங்கள் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது. முற்றிலும் ஒரு புதிய மனிதரின் பிரவேசம் உங்களுடைய வாழ்க்கையில நிகழப் போகிறது. ஆனால் அது உடனே நடக்கும் என்றால் நிச்சயமாக நடக்காது. அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் வரும் பொழுது சண்டை சச்சரவுகளை உங்களுடைய வாழ்க்கையில முதலில் ஏற்படுத்தி கொடுப்பார். அவருக்கும் உங்களுக்கும் இடையில நாளை முதல் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அதற்கு பின்பு தாங்க அந்த ஒரு மனிதர் உங்களுடன் ஒட்டவே ஆரம்பிப்பார். நீங்கள் யார், உங்களுடைய குணங்கள் என்ன என்று ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. அவர் ஒரு புதிய நண்பராகவோ உங்களின் கரியர்ல ஒரு வழிகாட்டியாகவோ அல்லது உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களின் எல்லாவற்றிலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு துணையாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருப்பாங்க. நீங்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத உங்களின் வழிகளை கூட உங்களின் முகத்தை பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உணர்ச்சி பூர்வமான ஆதரவை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுப்பார். இந்த ஒரு நபரின் வருகைக்கு பின்பு உங்களின் தனிமை முற்றிலும் காணாமல் போய்விடும். இதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு அமைதியை தேடி போக ஆரம்பிக்கும். கடந்த சில வருடங்களாகவே உங்களின் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய புயலில் சிக்கிய படகை போல தத்தளித்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு போகும், இந்த அளவுக்கு கஷ்டப்படுவோம், இந்த அளவுக்கு அவமானப்படுவோம், ஏமாற்றப்படுவோம் என்று எதையுமே எதிர்பார்த்திருக்காமல் உங்களை நம்பி வந்தவர்கள் அனைவருமே நீங்கள் யாரையெல்லாம் நம்பி போனீங்களோ அவர்கள் எல்லாமே உங்களை பாதி வழியில் விட்டு சென்றிருந்திருப்பாங்க. உறவுகளுக்குள் சண்டை, நிம்மதியற்ற தூக்கங்கள், சதா சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய மனம் என ஒரு நிமிடங்களும் உங்களால் நிம்மதியாகவே இருக்க முடியாமல் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் வழிகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் இனி அந்த அலைப்பாயும் நிலைமைகளானது மாறி உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் ஒரு அழகான அமைதியை நோக்கி நகரத் தொடங்கப் போகிறது. உங்களை வாட்டி வதைத்த மன உளைச்சல்களும் தேவையற்ற குழப்பங்களும் உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிக்கும். இரவில் படுத்தவுடனே தூக்கம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு அமைதியான சூழல் உங்களுடைய வீட்டிலும் மனதிலும் இனிமே உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு அமைதி உங்களுக்குள்ள ஒரு புதிய ஆன்மீக தேடலை அல்லது உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கான ஒரு நல்ல மனப்பக்குவத்தையோ அள்ளி கொடுக்கவும் நிச்சயமாக ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டமும் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையில இனிமே உயர ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது அதிரடியாக வந்து திடீரென்று மறைந்து போகும் ஒரு விஷயம் கிடையாதுங்க. உங்களின் ராசி தத்துவத்திற்கு ஏற்ப உங்களை நோக்கி வரும் அதிர்ஷ்டம் மிகவும் நிதானமாக, மெதுவாக, ஆனால் மிகவும் பலமாக உங்களை உயர்த்தவும் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சொத்து கைமாறுவதாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் இழந்த ஒரு கௌரவம் உங்களுக்குள்ள மீண்டும் கிடைப்பதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் கடந்த காலங்களில் போட்ட உழைப்பிற்கான பலன்கள் இப்போது ஒவ்வொன்றாக மிகவும் பாதுகாப்பான முறையில் உங்களை வந்தடையவும் ஆரம்பிக்கும். இந்த மெதுவான உயர்வு உங்களுக்கு பெரிய ஒரு பயத்தை தராமல் இருக்கும். மாறாக உங்களின் பொருளாதார நிலைமையை மிகவும் நிலையானதாகவும் மாற்றி உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை அண்ணாந்து பார்க்கும்படி ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்தை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தேடி கொடுக்கும். அதற்கு நீங்கள் கடுமையாக உழைத்தால் போதும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். யாரையும் நீங்கள் நம்பாமல் உங்களுடைய வேலையில் மட்டும் நீங்கள் கவனத்தை சிதறாமல் உழைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நிறைய பாடங்களை இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.